என்னம்மா பண்ணுறீங்க? சொல்லுங்க. சட்னி அரைச்சிருக்கேம்மா, தக்காளி சட்னி. தக்காளி எல்லாம் வதக்கி வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் வதக்கி அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இட்லி ஊற்றணும். எனக்காக இட்லி ஊற்ற போகிறேன். சப்பாத்தியும் சுட்டு வச்சிருக்கேன். இடியாப்பமும் சுட்டு வச்சிருக்கேன். எல்லாமே இருக்கு. இப்போ அதுக்கு சட்னி அரைச்சி வச்சிருக்கேன். எல்லாம் 3 இட்லியோ என்னமோ தான் ஊற்ற போகிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். சட்னி தாளிக்க சட்னி தாளிச்சு இட்லி ஊற்றுறீங்க? ஆமாம். இட்லி வேகட்டும். வெந்துச்சாம்மா? வெந்துடுச்சு. இட்லி நல்லா இருக்கு. பஞ்சு மாதிரி விளையர்னு பஞ்சு போல இட்லி. ஆமாம். இங்கே பாருங்க, இட்லி எடுத்தாச்சு. சுட சுட இட்லி, ஆவி பறக்கும் இட்லி. இட்லி சுட சுட இருக்கு. இப்போ இடியாப்பம் நைட்டு பண்ணதாம்மா? ஆமாம் ஆமாம். இடியாப்பம் இப்போ பண்ண சப்பாத்தி, இட்லி, சட்னி. சப்பாத்தி வந்து யாருக்கு? உங்களுக்கு, லட்சுமிக்கு. என்னம்மா? ஆமாம். வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுற மாதிரி அரைச்சிருக்கிறேன். ஓ, காமன் சட்னி. காமன் சட்னி. இந்த இடியாப்பத்துக்கும் ஆகும், சப்பாத்திக்கும் ஆகும், இட்லிக்கும் ஆகும். சூப்பர் சூப்பர்மா. ஆமாம். சொல்லுங்கம்மா, இந்த சட்னியை பற்றி சொல்லுங்க. சட்னி வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி, ஒரே ஒரு மிளகாய் வத்த, 1.5 தக்காளி, 1 வெங்காயம் எல்லாம் போட்டு கருவேப்பிலை எல்லாமே போட்டு வதக்கி அரைச்சி தாளித்து வச்சுருக்கேன். இது வந்து இடியாப்பம், சப்பாத்தி, இட்லி 3க்கு ஆகிற மாதிரி தான் நான் காலையிலே ஐடியா பண்ணி அரைச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர். ஸ்ரீலட்சுமி சேனலில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.